வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி தாங்க. நாம் எப்போதும் போல் சாம்பார் செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் மசாலாலாம் நல்லா வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் என்றைக்காவது ஒரு நாள் இப்படியும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு வறுவல் கூட்டு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வறுவல் ரெசிபிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக. அதே போல் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் போட்டு தான் வைக்க போகிறேன். நீங்கள் முருங்கைக்காய், மாங்காய், சாம்பாருக்கு என்னென்ன காய்கறிலாம் தேவைப்படுமோ எல்லாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த காய்கறிலாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். சாம்பாரில் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் காய்கறிலேருந்து பருப்புலேருந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வேக வச்சு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயத்தை நறுக்க வேணாம், நம்ம முழுசாகவே சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இதில் மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் மட்டும் நீங்கள் மாங்காயை கடைசியில் சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறி எதுவாக இருந்தாலும் இப்போயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காய் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் திரும்பவும் வதக்கி விடுங்க. நல்லா ஒத்தாப்பில் வதங்கி வரட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். பருப்பு நம்ம ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா காய்கறியும் பருப்பும் நல்லா வெந்து வரும். இந்த டம்ளரால் 1 டம்ளர் தான் நான் பருப்பு எடுத்திருந்தேன். இதே டம்ளரால் பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. இது சாம்பாருக்கு இன்னுமே வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இது போல் காய்கறி, பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கிடையில் நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடி வறுத்து அரைச்சிக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவு வறுபட்டு வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா ஒரு பாதி அளவு செவந்ததுக்கு அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே சாம்பாரில் சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை செவக்க வறுத்து எடுத்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து கலரி விட்டுக்குங்க. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம காய்கறி வேக வச்சதும் வெந்து வந்திருக்கும். பருப்பு, காய்கறி எல்லாமே இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நம்ம போட்ட காய்கறி, பருப்பு எல்லாமே நல்லா அருமையாக வெந்து வந்துட்டு, பருப்பும் பாருங்கள் நல்லா பார்க்கறதுக்கு தான் அப்படி முத்து முத்தாக இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு மையம் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளித்தண்ணி சேர்த்தோம்னா போதும். எப்போதுமே சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கம்மியான அளவு புளித்தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது. கம்மியாக சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அந்த தேங்காயோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும்.
இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்குவோம். அதுக்கு திரும்பவும் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பெருங்காய கட்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்குவோம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. அந்த சர்க்கரை சேர்க்கும் போது சாம்பாரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய். கடைசியாக நம்ம சாம்பார் இறக்க போகிறப்ப இந்த நெய்யும் சர்க்கரையும் சேர்த்து இறக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இன்னொரு 2 செகண்ட் மட்டும் சாம்பாரை கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நல்ல கமகமன் வாசனையோட நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சாம்பார் சாப்பாட்டுக்குன்னு இல்லை, நம்ம டிஃபன் வகைகளுக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த சாம்பார் ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.